சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல தசாப்தங்களுக்கு பின் கொழும்பிலிருந்து வெளியேறி தங்காலை வீட்டை சென்றடைந்த மஹிந்த வீட்டு வளாகத்தில் அமோக வரவேற்பு. மஹிந்தவிற்கு வீடு வழங்க முன் வந்த தமிழர், வெளியான புதிய அப்டேட். நாமலின் திருமண விழாவால் ராஜபக்ச குடும்பத்திற்கு வந்த புதிய பிரச்சினை. மீன்பிடி அமைச்சரை பதவி விலக சவால் விடுத்த அர்ச்சுனா, நாடாளுமன்றத்தில் பரபரப்பு. ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களே, சிரிக்காதீங்க ஐயா, வணக்கங்கள். நிமலராஜனை படுகொலை செய்தது இபிடிபி தான், அற்புதனை படுகொலை செய்தது இபிடிபி தான். தரம் 2 முதல் 11 வரை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் அறிவித்தல். நீண்ட தூர பேருந்துகள், வேன்களுக்கு புதிய விதிமுறை, அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. அமைச்சர்கள் உட்பட அரசு தரப்பினருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உணவு பொதி, அரசாங்கத்தின் மகிழ்ச்சி செய்தி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து நேற்றைய தினம் வெளியேறினார். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமையால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிக பண்டார் நாயக்க குமாரதுங்க ஆகியோர் இதுவரை உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்திற்கு அமைய அந்த சலுகையை அவர்கள் மூவரும் இழந்துள்ளனர். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று மதியம் 1:15 மணியளவில் தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார். எனினும் ஒரு வாரத்தின் பின்னரே குறித்த இல்லத்தை அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறிய மஹிந்த ராஜபக்ச ஹம்மாந்தோட்டையில் உள்ள ஹால்டன் இல்லத்திற்கு நேற்று மாலை சென்றார். இந்நிலையில் தங்காலையை சென்றடைந்த மஹிந்த ராஜபக்சவிற்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு கொழும்பில் வீடு வழங்க 4 பேர் ஏற்கனவே முன்வந்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப அபேவர்தன தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு கொழும்பில் வீடு வழங்க முன்வந்தோரில் தமிழர் ஒருவர் அடங்குவதாகவும் லக்ஷ்மன் ஜாப அபேவர்தன குறிப்பிட்டார். குறித்த 4 வீடுகளில் ஒன்றை பார்வையிட வருமாறு அவருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதும் அவர் அங்கு சென்று பார்வையிடவில்லை. மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்புவது குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை அவர் தங்காலையில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் சிறிது காலம் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என்றும் லக்ஷ்மன் ஜாப அபேவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண விழாவில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்காக இலங்கை மின்சார சபைக்கு பணம் செலுத்தாமை தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் கீழ் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க நேற்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை மின்சார சபைக்கு 2 மில்லியன் ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன மற்றும் அச்சுல வெங்கப்புலி ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு வந்துள்ளது. இதன்போது மின்சார கட்டணம் செலுத்தப்படாமை குறித்து வழக்கறிஞர் டிஷ்ய வெரக்கொட நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினராக கடந்த காலங்களில் செயற்பட்ட சதா எனப்படும் சுப்பையா பொன்னையா என்பவர் அண்மையில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றில் கருத்து தெரிவித்தார். நிமலராஜன், அற்புதன், நெக்லஸ் உள்ளிட்ட பலரை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி படுகொலை செய்ததாக சுப்பையா பொன்னையா அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டதாக ஸ்ரீதரன் சபையில் சுட்டிக்காட்டினார். இபிடிபியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த 18 வருஷங்கள் டக்ளஸ் சிவானந்தாவோடு இருந்த சதா என்கிற சுப்பையா பொன்னையா என்பவர்
கடந்த 9ஆம் தேதி இந்த மாதம் 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஊடக மையத்திலே சென்று அவர் ஒரு ஊடக செய்தியை சொல்லியிருந்தார். நிமலராஜனை படுகொலை செய்தது இபிடிபி தான், அற்புதனை படுகொலை செய்தது இபிடிபி தான், நீக்லாஸ் என்கிற நெடுந்தீவிலே இருந்த ஒரு தற்காலிக உதவி அரசாங்க அதிபரை கொலை செய்தது இபிடிபி தான் என்பதை அவர் மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இதனை விட பல கொலைகளை இபிடிபி செய்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விசாரணை, இதற்கான விசாரணை என்ன நடக்க போகிறது? தராகி சிவராம் யுத்தத்துக்கு பிறகு இந்த மண்ணிலே கொல்லப்பட்டார், நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் கொல்லப்பட்டார். அவருக்கு என்ன நடந்தது? இந்த விசாரணை யார் முன்னெடுப்பது? நிமலராஜனுடைய கொலை ஒரு நீதியான முறையில் நடைபெறவில்லை என்பதை சர்வதேச நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன. மீன்பிடித்துறை அமைச்சராக சந்திரசேகர் வந்தபின் கரைவலை மற்றும் சுருக்குவலை போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கை என்ன எனவும், நீங்கள் செய்த ஊழல்களை நான் வெளிப்படுத்தினால் அமைச்சு பதவியை துறப்பீர்களா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) கீழ் கௌரவ நீரியல் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள். அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களே, உங்களது எனது முதற்கண் சிரிக்காதீங்க ஐயா, வணக்கங்கள். வடமாகாணத்தின் ஒரே ஒரு அமைச்சராகவும் அதே நேரம் தமிழ் மக்களின் ஒரு வடமாகாணத்துக்கு வந்து ஒரு போட்டில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு அமைச்சர் பிரதிநிதியாக இருக்கும் தாங்கள் மீன்பிடித்துறை அமைச்சர் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு ஊழல் முறைப்பாடுகள் பொதுமக்களால் வைக்கப்படுகின்ற போதும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் மேற்கொள்ளாதது மிகவும் கவலைக்குரியது. கரையோர பிரதேசங்களிலே கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்குவது தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் ஒரு பொறுப்பாக வருகின்ற போதும் இதுவரை இவற்றை நியாயமான முறையில் தாங்கள் மேற்பார்வை செய்யவில்லை என்பது பொதுமக்கள் முறைப்பாடு. பண்ணைக்கு அனுமதி கடற்பட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்குவதில் கையூட்டல் பெறப்படுகிறது என்பது பொதுமக்களின் முறைப்பாடு. தங்களுடைய பினாமிகளின் பெயரில் இவ்வாறான கையூட்டல்கள் வேண்டப்படுகிறதா? இதற்குரிய ஆதாரங்களை நான் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது 3வது கேள்வி. நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு விரைவில் புதிய விதிமுறை அமல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இந்த ஒழுங்குமுறை 6 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார். அதன்படி 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள், வேன்கள் எல்லை தாண்டிய பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன் வாகன ஆய்வுச் சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்படும். இதன்போது டயர்கள், கண்ணாடிகள் மற்றும் பிரேக்குகளின் நிலை போன்றவை ஆய்வு செய்யப்படும். மாகாணங்களை கடக்கும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வேன்களும் பயணத்திற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னர் இந்த ஆய்வை நடத்தி தேவையான சான்றிதழை பெற வேண்டும். இதுவே புதிய சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வாகனங்களில் சுற்றுலாக்களில் ஈடுபடும் பொதுமக்கள் பயணத்திற்கு முன்னர் வாகனம் தேவையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பொது போக்குவரத்தில் பாதுகாப்பை தேவையான விதிமுறைகள் மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டிலுள்ள காணிகளை முகாமைத்துவம் செய்வதற்கான தேசிய திட்டம் ஒன்றை தயாரிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நவம்பர் 28ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு காணி அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் உள்ளிட்ட பலருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. சுற்றுச்சூழல் நீதி மையத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான தம்மிக்க கனே போல மற்றும் ஆதித்ய படபெதிக்கே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் காணி முகாமைத்துவத்திற்கான தேசிய திட்டம் இல்லாமை காரணமாக பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரன் தவாரே நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அது மட்டுமில்லாமல் நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் இந்த தோட்டங்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் யுத்தத்துக்கு பிறகு காலத்தில், அதாவது கோவிடுக்கு பிறகான காலத்தில் இவ்வாறான நிலைகளில் பார்க்கும்போது இந்த நிலை மேலதிகமாக மோசமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதே தவிர இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளின் மூலமாகவோ அவர்கள் வழங்கப்படுகின்ற இந்த ஆரோக்கியமான போஷாக்கு பொதிகளை வழங்கிய போதிலும், நிவாரணங்கள் வழங்கிய போதிலும் இந்த
நாங்கள் 1500 மில்லியன் ரூபாவை இது ஒதுக்கீடு செய்வதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், கடந்த ஏப்ரல் மாதத்தில் புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கான இந்த அஸ்வசும திட்டத்தின் நிவாரணம் பெறுகின்றவர்களுக்கு போஷாக்கான உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த பண்டிகை காலத்தில் அவர்களுக்கான உணவு பொதிகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் என்றபடியால் அதை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டவாறு அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் என்ற வகையில் அந்த நேரத்தில் வழங்க வேண்டாம் என்றதை கூறி அதை ஒத்திவைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த நிதி அவ்வாறே இருக்கப்பட்டது. ஆகவே தான் அந்த மிகுதியான அந்த நிதியைத்தான் நாங்கள் இப்போது இந்த ஊனப்போஷாக்குடைய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கடுமையாக விமர்சித்துள்ளார். டோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் கொல்ல முயற்சித்தது காட்டுமிராண்டித்தனமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் காசாவில் எஞ்சியிருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பில் இருந்த நம்பிக்கை அனைத்தையும் கொன்றுவிட்டது என்று அல்தானி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் டோஹாவில் நடந்த தாக்குதல் அரச பயங்கரவாதம் என்றும் கட்டார் பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.